பார்த்திங்கன்னா காலையில் மணி 9 மணி ஆகிடுச்சு. நம்ம டியூட்டிக்கு கிளம்பிட்டோம். கரெக்டாக 9 மணிக்கெல்லாம் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா கேஸ் வண்டி இல்லைங்களா இது, அதனால் வந்து முதல்ல ஆன் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ எடுத்து உடனே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுருவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சிட்டோம்னாக்கா நமக்கு வண்டி சுத்தமாக இருக்கும். மக்களே வணக்கம். இப்போ நம்ம காலையில் வண்டியெல்லாம் துடைச்சி முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு கூடோனுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா இப்போ நம்ம போய் கூடோனில் சரக்கு ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எங்கெங்கே டெலிவரி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு அங்கே போன பிறகு தான் தெரியும். அதனால் இப்போ நம்ம கிளம்பிட்டோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தொடர்ந்து நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே இப்போ நம்ம கோடவுன் கிட்ட வந்துட்டோம். ஸோ நம்ம வண்டியில் பாயிண்டில் போட்டாச்சு. அவ்வளோதான், சரக்கு ஏற்ற வேண்டியது தான். பாயிண்டில் போட்டாச்சுன்னா உடனே நமக்கு சரக்கு ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கள், இப்போ தான் பாயிண்டில் போட்டிருக்கோம். வண்டி எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள். இனிமேல் தான் வந்து ஏற்றுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ மணி பார்த்திங்கன்னா இப்போ மணி 9:45 அந்த மாதிரி ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் பசங்க வரல, வந்த உடனே ஏற்ற ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஏற்றின பிறகு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நம்ம வண்டியில் பாருங்கள் லோடு ஏற்றியாச்சு. அப்படியே எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். அப்படியே எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். பாருங்கள், மணி 10 மணி தான் ஆகுது. டிராஃபிக் பாருங்கள் எப்படி இருக்குது. 10 மணிக்கு எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குது பாருங்கள். நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் கிட்ட தான் இருக்கும். டிராஃபிக் பாருங்கள் எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குது. காலையில் 10 மணிக்கு எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குது. எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிட்டோம். அப்படியே தள்ளிக்கிட்டு உள்ளே போயிட்டு ஒன்று ஒன்றா இறக்கி எடை போட்டு கொடுத்துடணும். மொத்த இடமும் நம்ம இப்போ இறக்கி முடிச்சாச்சு. ஆனால் இன்னும் ஒரே ஒரு இடம் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அந்த ஒரு இடம் வந்து டி நகர் தான் போயிட்டுருக்கோம். டி நகருக்கு வந்து மத்தியானத்தில் வந்து எந்த அளவுக்கு டிராஃபிக் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் காலையில் ஓரளவுக்கு வெயில் அடிச்சுது. இப்போ பார்த்தா வெயில் இல்லை சுத்தமாக.
லெஃப்டில் திரும்பினாக்கா அண்ணா மேம்பாலம். அண்ணா மேம்பாலத்துலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறோம். பாருங்க டிராஃபிக் எப்படி இருக்குன்னு. மத்தியான டைமில் இப்படி தான், இந்த அளவுக்கு தான் இருக்கு. சில டைமில் வந்து நம்ம இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சரக்கு ஏற்றிட்டு வரும்போது எடுத்துருப்போம் வீடியோ, செம்ம டிராஃபிக்காக இருக்கும். ஆனால் இப்போ இறக்கிட்டு போகும்போது நம்ம அந்த வீடியோ எடுத்துருக்கோம். இது அண்ணா சாலையில் தான். ஸோ நம்ம வந்து பாண்டி பஜார் போனோம். அதனால் வந்து எந்த சிக்னல்ப்பா, சிக்னல் பேரே மாற்றிட்டேன் டக்குன்னு. ஸோ பாண்டி பஜாருக்காக நம்ம வந்து ரைட்டில் திரும்ப வேண்டியது வரும். கிளைமேட் அப்படியே வந்து மழை வர மாதிரி ஆகி போச்சுங்க திடீர்னு. ஆனால் வண்டியெலாம் வந்து குறையில, ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்கு. அண்ணா சாலை மணி பார்த்தீங்கன்னா இப்போ 12 மணி ஆகுது. 12 மணி ஆன மாதிரியே இருக்கா பாருங்க. காலையில் வெயில் வந்து ஓவராக இருந்தது, இப்போ வெயிலே கிடையாது. இப்படிதான் இருக்கு கிளைமேட்டு. இதே மாதிரி இருந்தால் டெய்லி நல்லாயிருக்கும். ஆனால் இது மாதிரி இருக்குமா டெய்லி? வெயிலும் வேணும் இல்லை. சிக்னல் கிட்ட வந்தால் டிராஃபிக் இருக்க தான் செய்யும். வெயிலாக இருந்துச்சுனாக்கா இன்னும் செம்ம அப்படியே சரியான ஒரு அனலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு 4 மணி இருக்கும் பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 6 மணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் தெரியுது. சரி, நம்ம கடைசி பாயிண்ட் கிட்ட போய் சந்திப்போம். ஏன்னா நம்ம அந்த சிக்னல் வருது, தேனாம்பேட்டை சிக்னலுங்க, மறந்துட்டேன் என்ன சிக்னல் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே யோசனை பண்ணிட்டு இருந்தேன். தேனாம்பேட்டை சிக்னல். ஓகே மக்களே, இன்னைக்கு வந்து மழை ஸ்டார்ட் ஆகி மழை பெய்யுது சென்னையில். பாருங்க மழை பெய்யுது. மணி மத்தியானம் 12 மணி ஆகுது, மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இந்த மாதிரி வந்து வானம் இருட்டிக்கிட்டு இருக்குன்னு. அதே மாதிரி மழை ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட் நல்லா ஜம்முன்னு ஜில்லுன்னு ஆகி போச்சு. ஓகே, செம 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 செம. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. ரொம்ப வேகமாக போனோம்னாக்கா நமக்கு வந்து பிரேக் வந்து கண்ட்ரோலில் வராது. திடீர்னு பிரேக் அடிச்சோம்னா அப்புறம் வழுக்கிக்கிட்டு போவோம். மழை பெய்யும்போது ஓரளவுக்கு லிமிட்டான வேகத்தில் தான் போகணும். அப்போ தான் நம்ம வந்து கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கும்.
நம்ம பாட்டு கண்ணை மூடிட்டு ரோடு காலியாக இருக்குன்னு சொல்லி ஓட்டிட்டு வந்தோம்னாக்கா திடீர்னு பிரேக் அடிச்சா பிரேக் அடிக்காது. அப்படியே சும்மா ஃபோர்ஸாக வர மாதிரி மழை ஆரம்பிச்சிடுங்க. ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஸ்லோவாகி போச்சு. இந்த மழையை பார்த்து நீங்கள் ரசிக்கணும். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி, என்ன சொல்கிறது, இந்த ரோடுக்கு பேர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை தாங்க. இது சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, காந்தி மண்டபம். எனக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காந்தி மண்டபம் இருக்குது. ஸோ மழை எப்படி பேஞ்சிட்டு இருக்கு பாருங்க. அருமை 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 அருமை. நானே எதிர்பார்க்கலைங்க இந்த மாதிரி மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் சூப்பர். நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். அதுக்கப்புறம் மழை பெஞ்சாலும் சரி நம்ம போய் ஸ்டாப் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். ஓகே, இந்த மழை வந்து எவ்வளோ நேரம் பெய்யுது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு. சென்னையில் மழை ஸ்டார்ட் பண்ண உடனே நான் வீடியோ ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ நேரத்துக்கு இந்த மழை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். சர்தார் வல்லபாய் பட்டேல் இப்போ நம்ம கவர்னர் மாளிகை கிட்ட வந்திருக்கோம். ஸ்டாப் ஆகி போச்சு. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் இருக்க எல்லாமே டெலிவரி கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட் பாயிண்ட்டு வந்திருக்கோம். நம்ம லாஸ்ட் பாயிண்ட்னா பாருங்கள், இது ஒரு எல்லாமே 5-5 கிலோ தான், 4 பாக்கெட்டு தான் இருக்குது. இந்த 4 பாக்கெட்டு வந்து நம்ம கொடுத்துட்டோம்னாக்கா இதோட முடிஞ்சு போகுது. 1 2 3 4 இந்த 4மே கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு போகுது. இதுக்கப்புறம் நம்ம டியூட்டியை முடிச்சுக்கிட்டு இந்த எம்டி ட்ரைலாம் கொண்டு போய் போட வேண்டியது இருக்குது. இந்த எம்டி ட்ரைலாம் கொண்டு போய் போட்டு அப்புறம் நேரம் நம்ம அப்படியே சாப்பிட போக வேண்டியது தான். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.